ஓசூரிலிருந்து செய்தல் ஜெகநாதன் இணைந்திருக்கிறார். ஜெகநாதன், ஓசூரும் தொழில் நகரம், பல உற்பத்தி நிறுவனங்கள் அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கார்த்திகேயன், ஓசூர் நகரை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில் நகரங்களுக்கு இணையாக ஓசூர் வளர்ந்து வருகிறது. இந்த ஓசூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள், அதாவது குண்டூசி முதல் விமான உதிரி பாகங்கள் தயாரிக்க வரையக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தை சார்ந்து 3000க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இதில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது பட்ஜெட்டில் தொழில்துறைக்கு அதிகமாக சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் தொழில் முனைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தற்போது நம்மகிட்ட பேசுவதற்காக ஓஸ்டியா முன்னாள் சங்க தலைவர் வேல்முருகன் இருக்கார். சார், இப்போ பட்ஜெட் அறிவித்திருக்காங்க, இதில் சலுகைகள் வழங்கப்பட்டது, இது எப்படி பார்க்குறீங்க? மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை வரவேற்பாக பார்க்குறோம். ஒன்று ஸ்ட்ரெஸ்டு அக்கௌண்ட்டுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இரண்டாவது ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அந்த அப்பர் லிமிட்டை 500 crores-லேருந்து 250 crores-ஆக குறைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு. அடுத்து இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப் ஃபார் எம்எஸ்எம்இ ப்ராடக்ட்ஸுக்கு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்க விஷயங்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதில் முதன்மையானது இந்த ஜிஎஸ்டி 7 வருஷம் ஆச்சு. இதில் வரலையும் பல தவறுகள் நடந்திருக்கு. அதற்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. இதற்கு ஒரு சமாதான திட்டம் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பழைய இஷ்யூஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இதற்கு அடுத்தவளை பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒரு காலத்தில் 3 ஷிஃப்ட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரம் போய் இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் வேலை செய்கிறதே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பிஸ்னஸ் இல்லை. இது ஏன் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். குறிப்பாக 20% இப்போ பார்த்தோம்போது அதே மாதிரி டான்சியா ஒரு தலைவர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு பேசுவோம். சார், இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க? வணக்கம். டான்சியாவுடைய செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் பேசுகிறேங்க. எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியை குறித்து நிறையா அறிவித்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட்டில். அது ஓகே. ஆனால் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் அது தரப்படலை. அதை நாங்கள் எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. உதாரணமாக கொரோனா பீரியடில், அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷனு போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இப்போ வந்திருக்கிறோம். நாங்கள் ரொம்ப கேட்குறது ஒன்று தான், 90 நாள் இருக்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய கால அவகாசத்தை 180 நாள் கொடுத்தா எங்களுடைய இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் மீண்டு வர்றதுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது பற்றியான அறிவிப்பே இல்லை. அப்போது இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களை அதை கவனிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு அப்படி தான் ஒரு எண்ணம் வருது. அது போக நமக்கு குறைந்தபட்ச ஒரு லாபத்தை நிர்ணயம் செய்து சிறு குறு தொழில் புரிவுறவங்களுக்கு கொடுக்கணும். இது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அதுபோல் ஒரு தொழில் முனைவோர் நல வாரியம். ஓகே. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு பார்த்தா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல் வாங்கக்கூடிய கடன் வாங்கி திருப்பி செலுத்தும் போது 90 நாட்கள் இருக்கிறது 180 நாட்கள் உயர்த்தப்படுவார்கள் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இது அறிவிப்பில் வரவில்லை என்பது இந்த பகுதி தொழில் முனைவோர்களின் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திகேயன், சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாயிருக்கு, சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலை அப்படின்றத பதிவு செய்திருக்கிறார்கள். கலந்துரையாடலுக்கு நன்றி ஜெகநாதன்.